ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்குமாம் என்ற பாரதியாரின் கூற்றுக்கு ஏற்ப இப்பதிவு ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இந்நிகழ்ச்சியில் சித்தரிக்கப்பட்டுள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் வாழ்வியல் நெறியை நினைவூட்டி நெறிப்படுத்துவதற்கே குறிப்பிட்டு யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டவை அல்ல. அம்மா வீட்டு வேலையும் செய்கிறாங்க, ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க, எங்களையும் கவனிச்சிக்கிறாங்க. அப்பா அது பண்ணு இது பண்ணுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை போய் யார்கிட்ட கேட்குறது? தாத்தா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் தாத்தா. இப்போ சுகமாக இருக்கிற? அம்மாவே எல்லா வேலையும் செய்கிறாங்க தாத்தா. அப்பா எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அப்பா கிட்ட பேசலாம்ல? நான் வயசான காலத்தில் என்னம்மா பண்ண முடியும்? ஆனாலும் நான் போய் பேசலாமா, விடுமா, நீ கவலைப்படாத, சரியா? சரிங்க தாத்தா. என்னாச்சு? யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியல மேம், அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்படியா? என்ன கேட்கணும்? நான் பதில் சொல்கிறேன், நீ சொல்லு. அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க, எங்களையும் கவனிச்சிக்கிறாங்க. அப்பா அது பண்ணு இது பண்ணுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா மேம்? ஓ, இதை பற்றி தான் உனக்கு கவலையா? அந்த தலைப்பில் தான் இப்போ பட்டிமன்றம் பேச போகிறாங்க. நீ போய் பொறுமையாக உட்காந்து கவனி, சரியா? சரிங்க மேம். வணக்கம். ராக்ஃபோர்ட் விவாத மேடைக்கு பேச வந்திருக்கிற 2 அணியினர்களையும் பார்வையாளர்கள் ஆகிய உங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம். ஆமாங்க ஐயா, பெண் சுதந்திரம் பெற்றாகிவிட்டங்களில் ஏன் இந்த தலைப்பு, எதற்கு இந்த விவாதம்? எங்கு பார்த்தாலும் இன்று நீக்கமர எல்லா இடத்திலும் இருப்பவர்கள், முன்னிலையில் இருப்பவர்கள் பெண்கள் தான். இயற்கைக்கும் அனைத்திற்கும் பெண்களின் பேரை யாராவது அமர பேசுகிறார்களா? வீட்டிலையும் பெண் பிள்ளைக்கு தான் முதலிடமை, பணிபுரியும் இடத்திலும் பெண்களுக்கே முதலிடம், அரசியலிலும் பெண்களுக்கு தான் முதலிடம். இன்று நம் நாட்டு கணக்கு வழக்கு பெண்கள் கையில் தானே இருக்கு. பெண்கள் இல்லாத துறை இது. அனைத்து துறைகளும் சம உரிமை பெற்றுவிட்டார்கள் அல்லவா? சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறுவில் ஆணுக்கு பெண் எங்கே இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி அந்த நிலை எட்டிவிட்டார்கள் அல்லவா? டிசைனிங் ஒர்க்கு, லாயரு, பைலட்டு, டீச்சரு, ஆர்மி ஆஃபீஸரு போன்ற பல பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. நடுவர் இதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன். அவர் சொன்னாரு, எல்லா துறையிலும் பெண்கள், எங்கும் பெண்கள், எதிலும் பெண்கள். அது உண்மைதான். அனைத்து துறைகளிலும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான சுதந்திரம் எப்படி தெரியுமா? தனக்கு விதிக்கப்பட்ட வேலைகளை முடிந்த பின் வேலைக்கு செல்வது. இதுதான் சுதந்திரமா? தன் கைவிலங்கை அவிழ்த்து சமையல் அறைக்குள் கால் விலங்கிடுவதா? பட்ட படிப்பை கொடுத்து 4 செவத்துக்குள் அரசாண வைப்பதா? இல்லாத பேனாவை கொடுத்து கனவை வரைய செய்வதா? விண்ணில் பறக்கவும் முடியாமல் மண்ணில் வீழவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதுதான் பெண்களின் சுதந்திரம். எனவே பெண்களின் சுதந்திரம் பெரும் பேரளவில் தான் இருக்கிறது ஐயா. நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். நாம் ஏன் மீண்டும் வந்து போனது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுள்ளது. அருமையான பேச்சு, அசத்தலான எடுத்துக்காட்டுகள், அற்புதமான கருத்துக்கள். அன்றாட வாழ்வின் பல உண்மை சம்பவங்களை நம் கண் முன்னே சுட்டிக்காட்டிய 2 அணி நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். எல்லாரும் பெண்களுக்கு சுதந்திரம் என்பது பேரல் மட்டும்தான் இருக்குது என்று சொல்றாங்க. அது பேரல் மட்டும்தான் இருக்குது. ஆனா அதற்கான முழு மனமார்ந்த மாற்றத்தை மீதமுள்ள ஆண் சமூகம் தான் கொண்டு வர வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றம் பத்தியா? சூப்பரா இருந்துச்சு மேம். சரி, உன் சந்தேகத்துக்கான விளக்கம் இந்த பட்டிமன்றம் மூலியமா நீ தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இதற்கான தீர்வு உங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. நீ அவர் கூட உட்காந்து பொறுமையா பேசு, சரியா? சரியா மேம்.